தாழ்மையில் தாங்குகிறது. அகந்தை வந்தால் லட்சியம் வரும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். நீதிமொழிகள் 11:2-3. நீதிமொழிகள் 11:2-3 கூறப்படும் செய்தி பெருமை வரும்போது அவமானம் வரும். பெருமை ஒரு மனிதனை அவமதிப்புக்கு நேராக நடத்துவதோடு அழிவுக்கு நேராக கொண்டு வருகிறது. பெருமையுடைய நபர்கள் கடவுளின் அதிருப்திக்கு ஆளாகிறார்கள். எல்லா மனிதர்களாலும் வெறுக்கப்படுகின்றனர். ஆனால் தாழ்ந்தவர்களிடம் ஞானம் உள்ளது. இதன் மூலம் அவர்கள் மனிதர்களை அவமானத்திற்கு ஆளாக்கும் செயல்களுக்கு, பொல்லாத செயல்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். பெருமையுள்ள மனிதர்கள் தங்களை பற்றி அதிகமாக நினைக்கின்றனர். மேலும் தனது சொந்த மதிப்பின்படி நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து அதன் விளைவாக வருத்தப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள், குழப்பமடைகிறார்கள், கோபமடைகிறார்கள். ஆனால் தாழ்மையான மனிதன் நீதியை தவிர வேறு எதையும் தேடுவது கிடையாது. தன்னை பற்றி மேலாக கருதுவது கிடையாது. அதனோடு பாராட்டுகளை எதிர்பார்ப்பதும் கிடையாது. பெருமையுள்ளவர்கள் அவமானத்திற்கு அஞ்சுவார்கள். ஆனால் பெருமையால் அவமானத்தை வளர்த்து கொள்ளுகிறார்கள். இதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க காரணம் என்னவென்றால், பெருமையுள்ளவர்களை கடவுள் எதிர்க்கிறார். யாக்கோபு 4:6, 1 பேதுரு 5:5. தாழ்மையில் தாங்குகிறது ஞானம். ஏனென்றால் அது கடவுளை பற்றிய உண்மையையும் தன்னை பற்றிய உண்மையையும் மற்றவருடன் தொடர்பு படுத்துகிறது. தாழ்மை ஞானத்திற்கு ஒரு முக்கிய அடித்தளமாக அமைகிறது. ஆகவே நீதிமொழிகள் 11:2 ஞாபகப்படுத்தும் ஒன்று, பெருமையுள்ளவர்களை கடவுள் எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு அருள் செய்கிறார். நாம் பெருமை அடையும் போது அது நமக்கு அவமானத்தையும், தாழ்மை அடையும் போது ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வருகிறது. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.